எம்ஜிஆர் காலத்திலயும் கூடிச்சின்னு சொல்றாங்க. அவரு ஒரு காலத்துல நீங்க என்ன கூட்டம் கூட்டினாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற தன்மை இருந்துச்சு. எம்ஜிஆருக்காக திமுக இருந்து கட்சியில இருந்து அவர் பிரியும் போது தீ குளிச்சாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னார் அவரு, என்னைய முதல்ல கொளுத்திட்டு தீயானா தீ குளிக்கடானாரு. இப்படி சொல்ற கட்டன் ரைட் விஷயம் இருந்துச்சா இவங்க யாருக்கிட்டையாவது? அந்த இது இவர்களுக்கு இருக்காங்க, அது இல்லைங்கிறதா மீண்டும் மீண்டும் ஒரு. இன்னொரு பொண்ணு வந்து நான் பார்த்துட்டேன்னு ஒரு பொண்ணு பின்னாடியே ஓடுது, கார் பின்னாடி. ஆமா, அது இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை காவல்துறை ஒழுங்குபடுத்த முயற்சிக்கிறாங்க. அது விதிமுறைகள் மீறினாங்களோ மீறலையோ, அதுதான் ஒருத்தர் கையை பிடிச்சி கடிக்கிறானே. எத்தனையோ தமிழ் தேசிய போராட்டத்தில் நானும் பங்கெடுத்திருக்கேங்க. எத்தனையோ போராட்டங்கள்ல, கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டங்கள், மாணவர் பருவத்தில் வந்து நான் இப்போ போராட்டங்கள் பங்கெடுத்திருக்கேன். நியாயமான எத்தனை போராட்டம், கூடங்குளம் போன்ற போராட்டங்கள்லாம். ஆனால் யாரை கையை அடிச்சுதான் நம்ம இல்ல, கையை கடிச்சுதான் வரலாறே இல்லை. காவல்துறை அடிச்சா கூட அடிவாங்க வேற எதிர்த்து தான் பேசணுமே தவிர கையை கடிச்சு பழக்கம் இல்லை. ஆனா இப்பதான் போராட்டங்கள் தானே கையை கடிக்கிறாங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஒரு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த NDTV நிருபர் மேல துண்டை போட்டு முறுக்கணுது, அது விளையாட்டான்னு முறுக்கிட்டு இன்னும் ஒருத்த வந்து ஒரு போதை ஆசை வந்து இருக்கா சறுக்குன்னு என்ன பண்ணுவீங்க? உயிருக்கு ஆபத்துங்க.